இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மேல் நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் மனுஷங்க நம் முகங்களை பார்க்கிறவர்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் நீங்க விட்டு விடாதபடி காத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு விடாதீர்கள். நம் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், சூழ்நிலைகள் பார்க்கும்போது தைரியமும் நம்பிக்கையும் நம்மை விட்டு விலகி போகிறது. சோர்வும் பயமும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஜெபத்தோட நீங்க காத்து கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவருடைய வல்லமை பராக்கிரம் செய்கிற வல்லமையா இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது தைரியத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக நமக்கு முன்பாக நின்றாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரே நாளில் ஒரே நிமிஷம் போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, நம்ம சூழ்நிலைகளை மாற்ற, நம் போராட்டங்கள் மறைய ஒரு நிமிஷம் அவருக்கு போதும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாது. எல்லாம் நம்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரை நாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் நம்மை விட்டு விலகக்கூடாது. பிரியமானவர்களே, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், ஆனால் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் யார் நம்மை விட்டு விலகி சென்றாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகக்கூடாது. அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகக்கூடாது. ஆண்டுடைய வல்லமை நம்மை விட்டு விலகக்கூடாது. நாம் ஜெபத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாம் செயல்படும் போது, சொல்லும் போது, அதை அறிக்கையிடும் போது நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறவர் ஆண்டவர். நம்மை கைவிடாத தேவன், மாறாத தேவன், மறவாத தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையும் தைரியத்தையும் விட்டு விடாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்மை காத்து கொள்ளும் போதுதான் சமாதானத்தை நம் வாழ்க்கையில் இழக்காமல் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கும் போது, அவருடைய வல்லமை நம் மத்தியில் கடந்து வரும்போது, அவருடைய சமாதானம் நமக்குள்ளாக கடந்து வரும்போது சோர்வு நம்மை விட்டு விலகுகிறது, பயம் நம்மை விட்டு விலகுகிறது. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, தைரியமுள்ள ஆவியை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் சோர்வோட, பதட்டத்தோட, பயத்தோட
சமாதானம் இல்லாதபடி, மன நிம்மதி இல்லாதபடி இருக்கலாம். நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விடாதீங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. விசுவாசம் நம்மை விட்டு விலகி போனால் நமக்குள்ளாக நிம்மதி இல்லாதபடி ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாதபடி ஒரு வாழ்க்கை, நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் இருள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் விலக வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். உங்க பிரச்சனை தலைக்கு மேலாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதை காட்டிலும் 2 மடங்காக நாம் தெய்வ சமூகத்தில் நின்று ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன், உங்கள் பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அவர் பராக்கிரமுள்ள கரம் இறங்கி வர வேண்டும். அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து உங்களுக்கு நிம்மதியை தருவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடத்துவார். ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை தருவார். யார்கிட்டயும் அந்த நிம்மதி கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம்தான் சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிச்சயமாக உங்களோட சூழ்நிலைகள் மாறும். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் நடத்துவார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே இசப்பா, நீர் எங்கள் மத்தியில இறங்குவீராக. தேவ பிரசனை கடந்து வரட்டும்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல வேதனையோட, கலக்கத்தோட, பலவீனத்தோட, ஆண்டவரே பண பிரச்சனையோட எசப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே எசப்பா, குடும்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டு இருக்கிற குடும்பங்களை ஆசிர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க. பிரிவின ஆவிகளை எடுத்து போடுங்க. சமாதானத்தை கட்டளடுங்க, நிம்மதியை கட்டளடுங்க. ஆண்டவரே, எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வியாதிகள் மறையட்டும். ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ராஜா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளிடுங்க. ஆண்டவரே, ஜெப ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. சமாதானத்தை கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒரு ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.